ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நம்முடைய இந்து மதத்துல பலவிதமான விரதங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. சதுர்த்தி விரதம், கார்த்திகை விரதம், சோமவார விரதம், சஷ்டி விரதம், ஏகாதசி விரதம், பௌர்ணமி விரதம்னு பல விரதங்களை நாம் அனுஷ்டிக்கிறோம். இதுல திதிகளை ஒட்டி அனுசரிக்கப்படும் விரதங்கள்ல ஏகாதசி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாதந்தோறும் 2 ஏகாதசி வரும். ஒன்று பௌர்ணமிக்கு முன்னால வரும் ஏகாதசி, மற்றொன்று அமாவாசைக்கு முன்னால வரும் ஏகாதசி. இந்த ஏகாதசி நன்னாள்ல பெருமாளை வழிபட்டு விரதம் மேற்கொள்வது வழக்கம். இந்த நாளில விரதம் இருந்தால் இப்பிறவியை கடந்து இறைவனின் பரமபதத்தை நாம அடையலாம்னு சொல்லப்படுகிறது. அதுவும் ஆடி மாதத்துல பௌர்ணமிக்கு முன்ன வரும் ஏகாதசி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்கு ஆஷாட ஏகாதசின்னு தேவசயன ஏகாதசின்னு அழைக்கப்படுகிறது. இந்த நாள்ல தான் விஷ்ணு பகவான் யோக நித்ரையை மேற்கொள்கிறார். இதிலிருந்து 4 மாசம் இவர் யோக நித்ரையில இருப்பார். கார்த்திகை மாதத்துல வரும் பிரபோதினி ஏகாதசி அன்னைக்கு யோக நித்ரையிலிருந்து கண் விழிப்பதாக ஐதீகம். இந்த 4 மாத காலத்துல சந்நியாசிகள் சாத்துர்மாச விரதம் அனுஷ்டிப்பது வழக்கம். இந்த விரதத்தை ஒரு குரு பூர்ணிமா அன்று தொடங்குவார்கள். இந்த ஆஷாட ஏகாதசி நன்னாளில தாய் தந்தையாரை பேணுவதை விட உலகத்தில் மிகச்சிறந்த தவம் ஏதும் இல்லை. மேலும் பெற்றவர்களை போற்றுவதால் இறைவனே அவர்கள் வீடு தேடி வந்து காட்சி கொடுப்பான் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்த புண்டரீகன் என்னும் பக்தனுக்கு கிருஷ்ண பகவான் ருக்மணி தேவியுடன் பண்டரிநாதனாக காட்சி கொடுத்த திருநாளாகும். பண்டரிபுரத்துல ஆஷாட ஏகாதசி மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. 700 ஆண்டுகளுக்கும் மேலாக விட்டலன் மீது பக்தி கொண்ட பக்தர்கள் இந்த நாளில லட்சக்கணக்கானோர் பாத யாத்திரை மேற்கொண்டு பண்டரிபுரம் வந்து விட்டலனை தரிசிக்கிறார்கள். சரி, இந்த புண்டரீகன் என்பவன் யார்? அவனுடைய கதை என்ன? முன்னொரு காலத்துல ஜன்னு முனிவரும் அவருடைய மனைவி சாத்தியக்கியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லை. இறைவனை வேண்டி தவம் இருந்து இறைவன் அருளால் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு புண்டரீகன்னு பேர் வச்சார்கள். ஆனா அந்த பிள்ளை தங்களுக்கு ஏன் பிறந்தானோன்னு எண்ணும் வகையில பெற்றவர்கள் மனம் வருந்தும்படி நடந்து கொண்டான். மற்றவங்களை துன்புறுத்துவதே தன்னுடைய பொழுதுபாக்காக வைத்திருந்தான். அவனிடம் எல்லாவித கெட்ட பழக்கமும் இருந்தது. இவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா திருந்திடுவான்னு நினைச்சு ஒரு திருமணமும் செய்து வைத்தார்கள் பெற்றோர்கள். ஆனா அப்பொழுதும் இஷ்டப்படிதான் நடந்து கொள்வேன்னு அவன் போக்கிலேயே இருந்தான். மனம் உடைஞ்சு போன அவனுடைய பெற்றோர்கள் தாங்கள் செய்த பாவத்தின் விளைவாகத்தான் இந்த பிள்ளை இருக்கான், இந்த பாவத்தை போக்க கங்கையில நீராடி பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம்னு காசிக்கு போனார்கள். அவர்களை தேடி புண்டரீகனும் காசிக்கு செல்ல புறப்பட்டான். வழியில ஒரு சத்திரத்துல அவன் தங்கி இருந்தான். அப்போ நடு இரவுல முழிப்பு வந்தது. வெளியில சத்து காற்று வாங்கலான்னு வந்தான். அந்த நேரத்துல கண்ணங்கரேல்னு பார்ப்பதற்கே அருவருக்கத்தக்க தோற்றத்தோடு 3 பெண்கள் சத்திரத்துக்கு எதிரே இருந்த ஒரு ஆசிரமத்துக்குள்ள செல்வதை பார்த்தான். சிறிது நேரத்துல ஆசிரமத்திற்குள் சென்ற அந்த 3 பெண்கள் அழகும் யௌவனமும் கூடிய ஒளி பொருந்திய தோற்றத்தோடு வெளியில வந்தார்கள். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட புண்டரீகன் அவர்களிடம் சென்று தாங்கள் யார் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நாங்கள் தான் கங்கா, யமுனா, சரஸ்வதி நதிகள். தினமும் காலையில் இருந்து மாலை வரை மக்கள் எங்களில் நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்வதால அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களை அவலட்சணமாக்கி விடுகிறது. எங்களிடம் சேர்ந்த பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த முனிவருக்கு பணிவிடை செய்து நாங்கள் மறுபடியும் எங்களுடைய உண்மை தோற்றத்தை அடைகிறோம்னு சொன்னார்கள். இதை கேட்ட புண்டரீகன், ஓ, அந்த முனிவர் அவ்வளவு தவ ஆற்றல் கொண்டவரான்னு கேட்டான். அதற்கு அவர்கள், அதெல்லாம் ஒன்றுமில்லை, அவர் தன் தாய் தந்தையாருக்கு பணிவிடைகள் செய்வதே பிறவி பயனாக கொண்டு வாழ்பவர்.
அதன் பயனால் எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கும் வல்லமை கொண்டவராக அவர் திகழ்கிறார் என்று கூறி மறைந்தார்கள். அதை கேட்டதும் இவனுக்கு ஆச்சரியம் தாங்கல. மறுநாள் பொழுது விடிந்ததும் முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்று தன்னை பற்றிய விவரங்களை கூறி தன்னுடைய பாவங்களுக்கு விமோச்சனம் கூறுமாறு கேட்டுக்கொண்டான். பெற்றவர்களுக்கு சேவை செய்வதுதான் ஒரே வழின்னு முனிவர் கூறினார். தன் தவற்றை உணர்ந்து மனம் திருந்திய புண்டரீகன் காசிக்கு சென்று பெற்றோர்களை தேடி கண்டுபிடித்து வீட்டுக்கு அழைத்து வந்தான். அவர்களுக்கு சேவை செய்வதே தன்னுடைய முழு நேர பணியாக கொண்டு வாழத் தொடங்கினான். தன் தாய் தந்தையரையே தெய்வமாக கருதி வழிபட்டான். அவன் மனம் மாற்றத்தை கண்டு அவனுடைய பெற்றோர்கள் மனம் மகிழ்ந்தார்கள். புண்டரீகன் தன் பெற்றோர்களிடம் வைத்திருக்கும் அன்பு மற்றும் பக்தியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்த விரும்பிய கிருஷ்ண பகவான் தன் மனைவி ருக்மணியோடு ஒரு நாள் புண்டரீகனின் குடிசைக்கு வந்தார். அவன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு, புண்டரிகா, உனக்கான நான் கிருஷ்ணா வந்திருக்கேன் என்று குரல் கொடுத்தார். உள்ளே பெற்றவர்களுக்கு நித்திரை கொள்வதற்காக விசிறி கொண்டிருந்த புண்டரீகன், நீர் யாராக இருந்தாலும் சற்று பொறும், நான் பெற்றவர்களின் சேவையில ஈடுபட்டு இருக்கேன், அதை முடிச்சிட்டு தான் உங்களை வந்து பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு செங்கலை வெளியிலே வாசல் பக்கமாக வீசினான். பகவான் கிருஷ்ணரும் பக்தருக்காக அந்த செங்கலின் மேல் ஏறி நின்று கொண்டார். தன் பெற்றோர்கள் நித்திரை கொண்டதும் புண்டரீகன் வெளியில வந்தான். அங்கே பகவான் தான் ஆசனமாக அமர கொடுத்த செங்கலின் மேல் நின்று கொண்டிருப்பதை கண்டு பக்தி பரவசம் கொண்டு, இறைவா, தங்களையா இத்தனை நேரம் காக்க வைத்தேன், தாங்கள் நிற்பதற்காகவா நான் செங்கலை வீசினேன் என்று கண்ணீர் மல்க அவர் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா, புண்டரீகா, கவலை கொள்ளாது, பெற்றவர்களுக்கு செய்யும் சேவை என்பது இறைவனுக்கு செய்யும் சேவையை விட உயர்ந்தது. இந்த உண்மையை உலக மக்களுக்கு உணர்த்தவே நான் இப்படி ஒரு லீலை செய்தேன். உன் பெற்றோருக்கு நீ செய்த சேவையினால நீ மகத்தான புண்ணியத்தை அடைந்து விட்டாய். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்க, புண்டரீகன், சுவாமி, எனக்கு அருள் புரிந்தது போல உலக மக்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலேயே எழுந்தருளி அருள் புரிய வேண்டும். இங்க வரும் பக்தர்கள் உங்களை தரிசிப்பதன் மூலம் வாழ்வில எல்லா நன்மைகளும் அவர்கள் அடைய வேண்டும் என்று வரமாக கேட்டான். அதன்படி கிருஷ்ண பரமாத்மா பாண்டுரங்கனாக, ருக்மணி தேவி ரகுமாயாகவும் அந்த இடத்திலேயே சிலையாக மாறிவிட்டார்கள். இது நடந்தது ஒரு ஆஷாட ஏகாதசி தினத்தன்று. அவர்கள் எழுந்து அருளிய திருத்தலமே பண்டரிபுரம் என்று வழங்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் ஆஷாட ஏகாதசி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிராவின் பல பகுதிகளில் இருந்து யாத்ரீகர்கள் பல குழுக்களாக பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு 21 நாட்கள் நடந்து வந்து ஆஷாட ஏகாதசி அன்று பண்டரிபுரம் வந்து அடைகிறார்கள். இந்த யாத்திரையை சந்த் ஞானேஸ்வர் மற்றும் மகான் துக்காராம் ஆகியோரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுறது. அன்று இறைவன் பண்டரிநாதர் தன் பக்தர்களை காண தானே கோபுரத்தின் மீது அமர்ந்து கொண்டு தன் ஊருக்குள்ளே வரும் பக்தர்களுக்கு அருளை வழங்குவதாக ஐதீகம். அதனால ஆஷாட ஏகாதசி அன்று பக்தர்கள் பண்டரிபுரத்துல காலை வைத்தாலே போதும், இறைவனின் அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்துவிடும்னு நம்புகிறார்கள். இந்த நாளில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பண்டரிபுரத்தில் கூடுகிறார்கள். பண்டரிபுரம் போக முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? இந்த ஏகாதசி தினத்துல விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் அளவற்ற நன்மை கிடைக்கும். மேலும் அவரவர் வீட்டில் பெற்றோர்களை வணங்கி அவர்களுக்கு பணிவிடை செய்வதே அன்று இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய சேவையாகும். எல்லாவற்றையும் விட அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என உணர்ந்து நம் பெற்றோர்களின் மனம் கோணாமல் அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாமல் நம்முடனே வைத்திருந்து அவர்களிடம் அன்பு செலுத்தி பக்தியோடு வாழ்நாள் முழுவதும் ஒருவர் நடந்து கொண்டால் இறைவனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை வலியுறுத்துவது இந்த ஆஷாட ஏகாதசி. இந்நாளில் பெற்றோர்களை பேணுவோம், இறைவன் திரு அருளை பெறுவோம். மீண்டும் மற்றொரு பதிவில சந்திக்கலாம்.